வீட்லேருந்து காலேஜுக்கு போன தமிழுக்கு மனசு முழுக்க ரொம்ப வருத்தமாகவும் சங்கடமாகவும் இருக்கு. அவங்க ஃப்ரெண்டு கேட்குறாங்க, என்னாச்சு தமிழ், ஏதாச்சும் பிரச்சனையா, வீட்டில் ஏதாச்சும் பிரச்சனைனா சொல்லு தமிழ்னு கேட்கும்போது தமிழ்ச்செல்வி நடந்த விஷயத்த சொல்ல, என்ன தமிழை சொல்கிற, இப்படியெல்லாம் கூடவா பேசுவாங்கன்னு சொல்ல, அதுக்கெல்லாம் காரணம் என் புருஷன் தானே. அவர் மட்டும் போதையில் ஏதாவது வார்த்தைகளை சொல்லி திட்டாமல் இருந்திருந்தா இன்னைக்கு இந்த நிலைமை வந்து நிற்காதுலன்னு சொல்லும்போது, அதான் சாமியே சொல்லிடுச்சே உன் வயிற்றில் வளருது அந்த வீட்டு வாரிசான்னு சொல்லிடுச்சே, இதுக்கப்புறம் ஏன் தமிழை நீ வருத்தப்படுற சங்கடப்படுறன்னு சொல்லி கேட்க, இருந்தாலும் சொன்ன வார்த்தைகள் இல்லாமல் போயிடுமா, அந்த வார்த்தைகள் என் மனசில் இன்னும் ஆறாத வடுவாக இருக்கே, அதுக்கெல்லாம் என்ன மருந்து, யார் மருந்து போடுவான்னு சொல்லிட்டு எங்கள் தமிழ்ச்செல்வி சொல்ல, உன் புருஷன் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டார்ல தமிழ், இதுக்கப்புறமா நீ ஏன் தமிழ் இப்படி பிடிவாதமாக இருக்குன்னு சொல்லி கேட்க, ஊர் மத்தியில் எல்லார் மத்தியிலையும் இப்படி ஒரு வார்த்தையை அவர் என்னை பார்த்து சொல்லும்போது அன்னைக்கு எனக்கு எப்படி இருந்திருக்கும், என் நிலைமையில் நான் மட்டும்தான் இருந்து யோசிச்சு பார்க்க முடியும், தயவு செஞ்சு அவருக்காக சப்போர்ட் பண்ணி என்கிட்ட பேச வேணான்னு தமிழ்ச்செல்வி தன் ஃப்ரெண்டை பார்த்து சொல்ல, அப்புறம் இன்னமும் ஏன் நீ அதே யோசனையிலே இருக்கியா அப்படின்னு அவங்க ஃப்ரெண்டு கேட்க, இல்லை கொடைக்கானல் போயிருந்தப்போ அங்கே முப்பத்தாயி அம்மா காட்டாட்சி அம்மன் முன்னாடி இங்கே தீபம் ஏற்றும்போது சொன்ன விதம்தான், அங்கே இருந்த ஒரு அக்கா தான் என்கிட்ட இந்த விஷயத்த சொன்னாங்க, நீங்கள் எல்லாரும் இங்கே ஊர்காட்டுக்குள்ளே எங்களுக்கு மருத்துவமனை வசதி இல்லாத பட்சத்தில் இந்த காட்டுத்தாயி அம்மன் மூலமாக தான் வயிற்றில் வளர்றது என்ன குழந்தனோ எங்களால் தெரிஞ்சுக்க முடியும், எத்தனை குழந்தை இருக்கணும் எங்களால் தெரிஞ்சுக்க முடியும்னு சொன்னாங்க, ரெட்டை தீபம் எரிஞ்சா ரெட்டை குழந்தை பிறக்கிறதா அர்த்தம்னு அன்னைக்கு அந்த அக்கா சொன்னாங்க, இன்னைக்கு அது உண்மையாக இருக்குமோன்னு எனக்கு தோணுதுன்னு சொல்ல, ஏன் தமிழ் எப்படி சொல்கிறேன்னு கேட்குறாங்க, நான் ஹாஸ்பிட்டல் போனதுலேருந்து ஸ்கேன் எடுத்து பார்த்ததுலேருந்து இப்போ வரைக்கும் எனக்கு எதுவுமே தெரியல, அப்பப்போ வயிற்றுல ரெண்டு பக்கமும் உதைக்கிற மாதிரியும் ரெண்டு பக்கமுமே அசைவுகளும் எனக்குள்ளேயே இருந்துக்கிட்டே இருக்கு, அப்போவே எனக்கு ஒரு சந்தேகம், ஆனால் அது வெளிப்படுத்த முடியலை, இப்போது ரெண்டு தீபம் எரிஞ்சதுக்கு பிறகு எனக்கு சந்தேகமாகவே இருக்கு, என் வயிற்றுல விளறது ரெட்டை பிள்ளையாக இருக்குமோன்னு எனக்கு தோணுதடி அப்படின்னு தன் ஃப்ரெண்டுக்கிட்ட தமிழ்ச்செல்வி சொல்ல, அவங்க ஃப்ரெண்டும் என்ன தமிழ் இப்படியெல்லாம் சொல்லிட்டு இருக்கேன்னு சொல்லி கேட்குறாங்க, ஆமாம் எனக்கு அந்த சந்தேகம் ஆரம்பத்துலேருந்தே இருக்குன்னு சொல்லிட்டு இருக்கும்போது, இதுக்கே நீ சந்தேகப்பட்டு இருக்க, நீ ஒரு டாக்டர், நம்ம படிச்சுட்டு இருக்கிறது மெடிக்கல் காலேஜ், இப்போ தான் நம்ம காலேஜில் புதுசாக ஸ்கேன் சென்டரும் ஓப்பன் பண்ணியிருக்காங்க, நீ வா நான் அங்கே கூட்டிகிட்டு போகிறேன்னு சொல்லி தமிழ்ச்செல்வியை கூட்டிக்கிட்டு அவங்க ஃப்ரெண்டு அதே காலேஜில் இருக்க ஸ்கேன் சென்டருக்கு போகவும் செய்கிறாங்க, அங்கே போய்ட்டு ஸ்கேன் பண்ணுறாங்க, வெளியில் நின்று அவங்க ஃப்ரெண்டு தான் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க, ஸ்கேன் பண்ணதுக்கு பிறகு தான் விஷயமே எங்கள் தமிழ்ச்செல்விக்கு தெரியுது, தான் வயிற்றில் விளறது ரெட்டை கருணு, தமிழை நீ சொன்னதெல்லாம் உண்மைதாண்டி, அப்போ இந்த சாமி அப்படிலாம் சொல்லி கேட்குறப்போ, ஆமாண்டி அந்த காட்டாட்சி அம்மா ரொம்ப சக்தி வாய்ந்த அம்மா, அந்த அம்மனே என் கண்ணு முன்னாடி அதை உணர்த்தும் போது எப்படி எனக்கு சந்தேகம் வராமல் இருக்கும், எதுக்காக என்கிட்டேருந்து இந்த உண்மையை மறைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நேராக தான் ஸ்கேன் எடுத்து அந்த டாக்டர் பார்க்க போகிறாங்க, டாக்டர் என்கிட்ட ஒரு உண்மையை சொல்லுங்கள் அப்படின்னு கேட்கும்போது, என்ன தமிழ்னு அவங்க பதட்டப்பட, உங்கள் பதட்டத்திலே தெரியுது என்னை பார்த்ததும் ஏன் பதட்டப்படுறீங்கன்னு, என் வயிற்றில் ரெண்டு குழந்தை வளருதுன்னு நீங்கள் ஏன் என்கிட்ட சொல்லாமல் மறைச்சேன்னு சொல்லி கேட்க, சொல்லுங்கள் டாக்டர் இதெல்லாம் மறைக்க வேண்டிய விஷயமான தமிழ்ச்செல்வி அவங்க கிட்ட ரொம்ப கோவப்படுறாங்க, அதுக்கு அந்த டாக்டரும் உன் கூட வந்த அந்த அப்பத்தை தான் என்கிட்ட விஷயத்த சொல்ல வேணான்னு சொன்னாங்க, ரொம்ப விஷயம் தெரியும் அவங்க சொன்னதை கேட்டு, அதுவும் இல்லாமல் உன் ஃபேமிலியில் இருக்க ஒருத்தவங்க நிச்சயமாக அவங்க விஷயத்த சொல்லிடுவாங்கன்னு தான் நினச்சி நான் அதை சொல்லாமல் விட்டுட்டேம்மா மன்னிச்சிருமா அப்படின்னு சொல்லும்போது, தமிழ் ரொம்ப கவலையோடு வெளியே கிளம்பி வரவும் செய்கிறாங்க, வெந்த தமிழுக்கு பயங்கர கோவம், நேராக வீட்டுக்கு போகிற தமிழ் அங்கே அப்பத்தா மட்டுமே வீட்டில் இருக்க, அம்மாச்சி அப்படின்னு சொல்லிட்டு நேராக உள்ளே போகிறாங்க, என்ன ஆச்சுடி அப்படின்னு அங்கே அப்பத்தா கிளம்பி நிற்க, ஏன் அம்மாச்சி என்கிட்ட உண்மையை மறைச்சிய சொல்லுங்க அம்மாச்சி அப்படின்னு எங்கள் தமிழ்ச்செல்வியும் கேட்குறாங்க, அதுக்கு அம்மாச்சியும் என்னடி சொல்கிறேன்னு கேட்க, என் வயிற்றில் வளர ரெட்டை பிள்ளைகளை பற்றி உங்களுக்கு தெரிஞ்சிருந்தோம் எதுக்காக இதை மறைக்கணும்னு சொன்னியன்னு சொல்லி கேட்க, இல்லடி அது வந்துன்னு சொல்லிட்டு இருக்கும்போதே தமிழுக்கு ரொம்ப கோவம் வருது, நான் சொல்ல வரதை கேளுடி, நீயும் சேதும் ஒன்று சேராமல் இருந்திய, இந்த வயிற்றில் வளர பிள்ளையை வச்சு உங்கள் ரெண்டு பேரையும் ஒன்று சேர்க்கலாம் தான், ஆளுக்கு ஒரு குழந்தைய ஒப்படைச்சா நிச்சயமாக நீங்கள் ஒன்று சேர்ந்துருவீங்களோன்னு எனக்கு தோணுச்சுடி, அதனால தாண்டி இந்த உண்மையை சொல்லாமல் மறைச்சான்னு சொல்ல, நீ பேசுகிறது சரியா பார்த்தா, ஒரு அம்மா கிட்டேருந்து இன்னொரு குழந்தைய பிரித்து அதை இன்னொருத்தர்கிட்ட கொடுக்கணும்னு சொல்கிறது இன்னொருத்தர்கிட்ட உன் புருஷன்கிட்டடி அப்படின்னு சொல்ல, அந்த எண்ணெயெல்லாம் அவருக்கு கொஞ்சமாதிரி இருக்காமாச்சி அப்படின்னு கேட்குறாங்க, ஏண்டி இப்படி பேசுகிறவன்னு சொல்லி இங்கே அம்மாச்சி சொல்லிட்டு இருக்கும் போதே தமிழ் உள்ளே போய் எல்லாத்தையுமே எடுத்துக்கிட்டு வெளியே கிளம்பி வரவும் செய்கிறாங்க, இதுக்கப்புறம் இந்த வீட்டில் நான் ஒரு நிமிஷம் கூட இருக்க மாட்டேன், என்னால் இனி இருக்கவும் முடியாது, ஏன்னா என் குழந்தைக்கு நான் அம்மாவாக இருக்கணும்னு ஆசைப்பட்றேன், என் குழந்தைங்க ரெண்டு பேரையும் இந்த உலகத்துக்கு நான் கொண்டு வரணும்னு ஆசைப்பட்றேன், தயவு செஞ்சு இனி இந்த வீட்டில் இருக்க சொல்லி கட்டாயப்படுத்தாதிய, மற்ற
மற்றவங்களுக்காக யோசிச்சு நான் என் சந்தோஷத்தை இழந்துகிட்டு இருக்கேன். அது உங்களுக்கு புரியலை அம்மாச்சி. ஊர் மத்தியில் உங்கள் பேரை என்ன மாதிரியான வார்த்தையை சொன்னார், அது எல்லாத்தையும் மறந்துட்டு ஈஸியாக அவர் கூட வாழுனா எப்படி வாழ முடியும்? என்னால் என் குழந்தைகளை பார்த்துக்க முடியும். இந்த என் வயிற்றில் வளர்கிற குழந்தைங்க இந்த வீட்டு வாரிசு தானே அந்த அம்மனை உணர்த்திட்டு போயிட்டான். இதுக்கப்புறம் யாரும் என்னை தப்பாக பேச எந்த விதையும் கிடையாது. அப்படியே பேசினா அதுக்கப்புறம் என் கை தான் பேசும் அப்படின்னு ஈஸ்வரியை பார்த்து முறைச்ச மாதிரி பேச ஈஸ்வரி தகச்சு போய் பார்த்துட்டு இருக்காங்க. எப்படியோ கிளம்பினவே இந்த வீட்டை விட்டு போனால் போதும்னு ஈஸ்வரி நின்றுட்டே இருக்காங்க. தமிழ் எல்லாரையும் பார்த்து முறைச்சிட்டு ரொம்ப கோவத்தோடு அந்த வீட்டை விட்டு கிளம்பி வெளியே போகவும் செய்கிறாங்க. கொஞ்ச நேரத்துக்கு வீட்டுக்கு திரும்பி வந்த செய்து விஷயம் கேள்விப்பட்டு ரொம்ப அதிர்ந்து போங்க. ஏன் அப்பத்தா, எதுக்காக அப்பத்தா, ஏன் இப்படி பண்ணீங்க அப்படின்னு சொல்லி கேட்க, இல்லைடா உன்னையும் தமிழையும் சேர்த்து வைக்கணும்னு தான் சொல்லும்போது அப்படியே உடஞ்சி உட்காந்து அழுகவும் செய்கிறாங்க. எங்கள் சேதுவுக்கு என்ன பதில் பேசுறதுன்னு கூட தெரியலை. அடுத்து என்ன பண்ண போகிறோன்னு தெரியல. தமிழ் எங்கே போயிருப்பான்னு கூட தெரியல. ஆனாலும் அவள் படிக்கிற காலேஜுக்கு வந்து தானே ஆகணும். அப்போ எப்படியாச்சும் பேசி சமாதானப்படுத்தி நான் வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்துடுவாப்பான்னு ராஜாங்கத்திட்ட சொல்ல, இல்லைடா சேது, அந்த பிள்ளைக்கா எப்போ நம்மளை மன்னிக்கணும்னு தோணுதோ அன்னைக்கு இந்த வீட்டுக்கு வந்தால் போதும். அது வரைக்கும் அந்த பிள்ளையை யாரும் தொந்தரவு பண்ண வேண்டான்னு ராஜாங்கம் சொல்ல, சேது இன்னும் அதிகமாகவே நொறுங்கி போய்ட்றாங்க. அப்பாடா, ஒரு வழியாக இந்த வீட்டை விட்டு போயிட்டான். இனிமேல் இந்த வீட்டில் அவளோட தொந்தரவே இல்லை அப்படின்னு நினச்சி ஈஸ்வரி, சாவித்திரி, தாமரை, சித்ராணி எல்லாரும் சந்தோஷப்பட்டுட்டு இருக்காங்க. இந்த கேப்பில் எப்படியாவது ஐஸ்வர்யாவை நம்ம சேதுவுக்கு கல்யாணம் பண்ணி வச்சிடணும். அவள் திரும்பி வர நேரத்தில் இது ஒன்று நடந்திருக்கணும். எப்படியாவது இந்த டிவோர்ஸ் கேஸ் இங்கே பெருசாக தான் போக போகுது. அவன் எங்கள் சேதுவுக்கு டிவோர்ஸ் கொடுக்க தான் போகிறா. அப்பாடா, ஒரு வழியாக அது நடந்தால் சந்தோஷம்னு ஈஸ்வரி ஒரு பக்கம் நினச்சிட்டு இருக்காங்க. தமிழ்ச்செல்விக்கு நான் வளகாப்பெல்லாம் எப்படியெல்லாம் செஞ்சு நான் இந்த ஊரை குட்டி அவகிட்ட மன்னிப்பு கேட்கணும்னு நினச்சிட்டு இருந்தேன். அதுக்கிடையில் அவன் இந்த வீட்டை விட்டு போயிட்டாலே நினச்சி ரொம்ப அழுகவும் செய்கிறாங்க. அம்மாச்சி தனியாக இருக்கும்போது அங்கே சேது வந்துட்டு தனியாக நிற்கும் போது அம்மாச்சி போயிட்டு எங்கள் சேதுகிட்ட மன்னிப்பு கேட்கவும் செய்கிறாங்க. என்னை மன்னிச்சிரியா அப்படின்னு சொல்ல, விடா பத்தா, எது நடக்கணுமோ அதுதானே நடக்கும். என் 2 குழந்தைங்க என்னோட குழந்தைங்க தான். நிச்சயமாக நான் அதை கைவிட்டுற மாட்டேன். தமிழ் என்னை புரிஞ்சுப்பா, ஒரு நாள் அவன் என்னை புரிஞ்சுட்டு வருவான் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இங்கே சேதுவும் உள்ளே போக அம்மாச்சி ரொம்ப கவலைப்பட்டு நின்றுட்டுருக்காங்க. இவளுக்கு என்ன இருந்தாலும் இவ்வளோ அகம்பாவம் இருக்கக்கூடாதுன்னு கோவத்திலேயே நின்றுட்டுருக்காங்க. வீட்டை விட்டு வெளியே போனால் எங்கள் தமிழ்ச்செல்வி தான் ஃப்ரெண்டு வீட்டுக்கு தான் போகிறாங்க. அவங்க மூலமாக ஒரு வீடு ஏற்பாடு பண்ணி வெளியே தங்கவும் செய்கிறாங்க. தமிழ்ச்செல்வி வளகாப்பு செய்யணும்னு வீட்டில் இருக்கவங்க ஆசைப்பட்ட இந்த நேரத்தில் வீட்டை விட்டு வெளியே போன தமிழ்ச்செல்வி தான் 2 குழந்தைங்களுக்காக எப்படியாச்சும் நான் படித்து முன்னேறி எப்படியாச்சும் வெளியே வந்துடுவேன் நினச்சிட்டு தமிழ்ச்செல்வி ரொம்ப சந்தோஷப்பட்டுட்டு இருக்காங்க. இன்னும் 4 வருஷம் இருக்குது. இந்த 1 வருஷத்தில் குழந்தை பிறந்துடும். குழந்தை பிறந்த பிறகு குழந்தையை பார்த்துக்கணும், குழந்தைங்க 2 பேரையும் கவனிச்சுக்கணும். இதில் நான் என் படிப்பை எப்படி தொடர முடியும்னு ஏகப்பட்ட கேள்வி எங்கள் தமிழ்ச்செல்வி மனசுக்குள்ளே ஓடிட்டே இருந்தாலும் என்னால் தனியாக எதையும் சமாளிக்க முடியுன்ற ஒரு நம்பிக்கை அவங்க மனசுக்குள்ளே இருக்கவும் செய்யும். என் 2 குழந்தைங்களையும் இந்த உலகத்துக்கு நான் கொண்டு வருவேன், சந்தோஷமாக அவங்கள நான் பார்த்து பண்ணுற மாதிரி தமிழ்ச்செல்வி அந்த ஏக்கத்திலையும் சந்தோஷத்துலையும் படிக்கவும் செய்கிறாங்க. இப்படியே நாட்கள் போகுது. இப்போது வளகாப்பு பண்ணணும்னு செய்து ஆசைப்பட்டதும் நடக்கலை தமிழ்ச்செல்விக்கு. அதுக்குள்ளே இப்போ 6 மாதம் நடந்துகிட்டு இருந்தப்போ இது 8 மாதமும் ஆயிடுது. அடுத்த 2 மாதத்தில் குழந்தை பிறந்துடும். அவங்க ஃப்ரெண்டும் கேட்குறாங்க, ஏன் தமிழ், உனக்கு வளகாப்பு பண்ணணும்னு கொஞ்சம் கூட ஆசை இல்லையான்னு சொல்லி கேட்க, ஆசை இருக்க தான் செய்யுது, ஆனால் அது நடக்கணும் இல்லைன்னு சொல்லிட்டு தமிழ்ச்செல்வி சொல்லும்போது அதை நடத்துறதுக்கு நாங்கள் எல்லோரும் இருக்கோமேனு இங்கே அவங்க ஃப்ரெண்டோட லவர் இவங்க எல்லாரும் சேர்ந்து அதே காலேஜில் அவங்க கிளாஸில் இங்கே தமிழுக்கு வளகாப்பை வந்துட்டு சிறப்பாக நடத்தவும் செய்கிறாங்க. அவங்க மேடம் எல்லாம் சேர்ந்து தமிழுக்கு அந்த ஒரு சந்தோஷமே போதும் ரொம்ப 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 ஹாப்பியாக இருந்துகிட்டு இருக்காங்க. எங்கள் தமிழ்ச்செல்வியும் தமிழ் என்னதான் சந்தோஷமாக இருந்தாலும் ஆனால் இந்த வீட்டு வாரிசு வயிற்றில் வளர்றதை வச்சு திரும்ப இந்த வீட்டுக்கு வந்துடக்கூடாதுன்றதில் தெளிவான முடிவோட இந்த வீட்டில் இருக்க ஈஸ்வரியும் சித்ராவும் பிளான் பண்ணிகிட்டு இருக்காங்க. நம்ம ஐஸ்வர்யா வச்சு பண்ணுற ஒவ்வொரு விஷயமும் தப்பாகவே போயிட்டுருக்கு. அவளை நம்பி இனி எந்த யூஸும் கிடையாது. இங்கே சேது கையாலேயே அந்த 2 குழந்தைங்களும் இறந்து போகணும். அப்போ தான் தமிழ்ச்செல்வி சேது நிரந்தரமாகவே பிரிவாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இங்கே ஈஸ்வரியும் இப்போ என்னம்மா பண்ணுறது அப்படின்னு சொல்லி யோசிக்கும்போது, தமிழுக்கு இது தானடி டேட் கொடுத்துருக்கதா நம்ம அனுப்பின ஆளுங்க நம்மளுக்கிட்ட விஷயத்த சொன்னாங்கன்னு சொல்ல, ஆமாம்மா, இன்னும் கொஞ்ச நாளையில் அவளுக்கு சுகப்பிரசவம் ஆகிடும் அப்படின்னு சித்ராவும் சொல்லிட்டு இருக்கேன். அது மட்டும் நடந்துடவே கூடாதுடி அப்படின்னு இங்கே ஈஸ்வரி சொல்ல, நாம் என்னம்மா பண்ண முடியும், நம்ம எதை பண்ணாலும் தெரிஞ்சு போயிடாதா, அப்புறம் இந்த வீட்டு ஆளுங்க நம்மளை இந்த வீட்டோடு சேர்த்து மொத்தமாக பேக்கப் பண்ணிடுவாங்க அப்படின்னு இங்கே சித்ரா சொல்ல, நாம் ஏண்டி இதெல்லாம் செய்ய போகிறோம், அந்த சேதுவே அவன் கையாலேயே அந்த குழந்தைங்கள 2 பேரையும் சாகடிக்கிற நிலைமையை நான் உருவாக்குவேன்னு சொல்லிட்டு இங்கே ஈஸ்வரி சொல்ல, என்னம்மா பண்ண போகிறேன்னு சொல்லி கேட்குறாங்க. இந்த தமிழ் தங்கியிருக்க இடத்துலேருந்து
எப்படியும் அந்த காலேஜுக்கு போகிற தொலைவில் இவ எப்படியும் காரில் தானே போயிட்டுருக்கான், காரில் தானே புக் பண்ணி இங்கே தினமும் போயிட்டுருக்கான். கேப் புக் பண்ணி போயிட்டுருக்கவளை இன்னைக்கு ஒரு நாள் நம்ம சேது கூட்டிகிட்டு போகிற மாதிரி செஞ்சா என்ன அப்படின்னு சொல்ல கார் பிரேக் ஒயரை கட் பண்ணிவிட்டு சேது அந்த வண்டியை ஓட்டினா போதும். சேது தமிழ் 2 பேரும் போனாலும் சரி, அந்த 2 பேரோட சேர்ந்து அந்த குழந்தைங்களும் போனாலும் சரி, எனக்கு அதை பற்றியெல்லாம் எந்த கவலையும் இல்லை. ஆனால் நடக்கணும்டி அப்படின்னு சொல்ல, அம்மா எப்படிம்மா இதெல்லாம் நடக்கும்னு சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்கு உடனே எங்கள் ஈஸ்வரியும் ஒரு பிளான் பண்ணிடுறாங்க. கேப் புக் பண்ணியிருக்காங்க, அந்த கேப்பில் அங்கே தமிழ்ச்செல்வியால் போக முடியலை, அந்த கேப்பும் எனக்கு வரல. ஸோ நம்ம அதனால் என்ன பண்ணணுமோ அதை பண்ணினா போதும் அப்படின்னு ஈஸ்வரி சொல்ல, அம்மா நீ சொல்கிற ஐடியாலாம் சரிதான், நம்ம போய் இதை செய்துக்கிட்ட எப்படி சொல்ல முடியும், அப்புறம் சேதுவுக்கு நம்ம மேலே சந்தேகம் வந்துடாதா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, நாம ஏண்டி போய் சொல்ல போது, அதான் இந்த வீட்டில் எடுபடின்னு ஒருத்தன் இருக்கானே கருப்பு, அவன் மூலமாக சொல்ல வச்சா போதும் அப்படின்னு அங்கே இருக்க ஈஸ்வரியை சொல்ல, ஈஸ்வரி சித்ரா 2 பேருமே சரிதாம்மா, நாமளும் இங்கே கருப்புக்கிட்ட நேரடியாக சொல்லாமல் கருப்பு காதில் விழுகிற மாதிரி பேசிக்கிட்டு இருந்தாலே போதும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அந்த நேரத்தில் தான் இங்கே கருப்புக்கு வந்துட்டு இந்த விஷயத்தை வந்துட்டு தெரியப்படுத்தவும் செய்கிறாங்க ஈஸ்வரி சித்ரா 2 பேருமே. கருப்பு இதை கேள்விப்பட்டதும், அப்படியா பாவம் தமிழ் இந்த நிறமாச கர்ப்பிணியாக இருக்கும்போது காலேஜுக்கு போயிட்டே இருக்கு, அப்படிப்பட்ட பிள்ளையை இங்கே நம்ம கஷ்டப்படுத்தக்கூடாது, இங்கே சேது நம்மளை தான் விட்டு அந்த கேப்காரனை நம்ம ரொம்ப சந்தோஷமாக ரொம்ப பத்திரமாவே கூட்டிகிட்டு போக சொன்னான். ஏன் இன்னைக்கு ஒரு நாள் சேது பிள்ளையை கொண்டு விடக்கூடாது, அவனுக்கும் நிறைய ஆசை இருக்குல்ல அப்படி நினச்சிட்ருக்கேன். எங்கள் கருப்பு சேதுகிட்ட விஷயத்த சொல்ல, இந்த ஒரு நாளுக்காக தான் நம்ம காத்துக்கிட்டு இருந்தேன், ஆனாலும் தமிழ் இதை விரும்ப மாட்டாளேன்னு சொல்லிட்டு இருக்கப்போ, தமிழே இன்னைக்கு கண்டிப்பாக உன் கூட வந்துதாகணும், அந்த தமிழ் பிள்ளைக்கு இன்னைக்கு பெரிய எக்ஸாம் ஒன்று இருக்கான், அதை அவள் அட்டன் பண்ணியே ஆகணும், அதனால் வேறு வழி இல்லை, நீ கார் எடுத்துகிட்டு போ, தமிழ் நிச்சயமாக உன் கூட வருவா வண்டியிலன்னு எங்கள் கருப்பு சொல்லிடுறாங்க. கருப்பு சொன்னது போல் எங்கள் சேதுவும் என்ன பண்ணுறாங்க, தமிழை கூப்பிடுறதுக்காக அவங்க வீட்டு வாசலில் வந்து நிற்க, என்ன இன்னைக்கு இந்த வேறு வண்டி வந்திருக்கேன்னு நினச்சிட்டு உள்ளே வந்து ஏறும்போது தான் தெரியுது உள்ளே உட்காந்துருக்கிறது சேதுன்னு. உடனே வண்டியை விட்டு இறங்க முயற்சி பண்ணுறாங்க தமிழ்ச்செல்வியும் கோவத்தில். ஆனால் உடனே சேது சொல்கிறாங்க, என் மேலே இருக்க கோபத்தில் உன்னுடைய படிப்பை நீயே கெடுத்துக்காத, இன்னைக்கு முக்கியமான பரீட்சைன்னு கருப்பு சொன்னோம், அதனால தான் உன்னை நான் கூட்டிகிட்டு போகலான்னு வந்தேன், தயவு செஞ்சு வேறு எதுவும் கிடையாது, உன்னை சமாதானப்படுத்துறதுக்காகவும் நான் வரல, எத்தனையோ தடவை சமாதானப்படுத்தி நான் தோல்வியில் தான் முடிஞ்சு போயிருக்கேன், இப்போ சமாதானப்படுத்தினா மட்டும் நீ சமாதானம் ஆகிட போறியா என்ன, தயவு செஞ்சு வண்டியில் ஏறு அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சேது சொல்ல, தனக்கு தன்னுடைய லைஃப் முக்கியம், தன்னுடைய படிப்பு முக்கியம், தன்னுடைய எக்ஸாம் முக்கியம் நினச்சிட்டு இருந்த இந்த தமிழ்ச்செல்வி வண்டியில் ஏறிடுறாங்க. வண்டி போய்கிட்டே இருக்கு. கொஞ்சம் தூரம் போகும்போது பிரேக் பிடிக்கவே மாட்டுது. என்ன வண்டியில் பிரேக் அப்படின்னு நினச்சி பயந்து போன எங்கள் சேது, தமிழ் வண்டியை ரொம்ப ஸ்ட்ராங்காக பிடிச்சிக்கோ, சீட் பெல்ட் போட்டுக்கோன்னு சொல்ல, ஏன் என்னாச்சு அப்படின்னு தமிழ்ச்செல்வி கேட்குறாங்க. இங்கே பாரு வண்டியில் பிரேக் பிடிக்கலை, எப்படி இருந்தாலும் நம்ம எங்கேயாவது வண்டியை கொண்டு மோதி போய் நிறுத்துற மாதிரி தான் இருக்கும் அப்படின்னு சொல்ல, அப்போ என்னையும் என் குழந்தைங்களையும் கொல்றதுக்காக தான் நீங்கள் வந்தீங்களான்னு சொல்லி தமிழ்ச்செல்வி வண்டியில் இருக்கும்போதே சத்தம் போட, எனக்கு என்ன ஆனாலும் பரவாயில்ல, உனக்கு குழந்தைங்களுக்கும் நான் எதுவும் ஆக விட மாட்டேன்னு சொல்லிட்டு இருக்கும்போதே தமிழுக்கு கண்ணெல்லாம் கலங்கி அழுகை வர ஆரம்பிச்சிடுது. கடவுளே நீதான் ஐயனாரப்பா நீதான் காப்பாற்றணும் அப்படின்னு கடவுளை வேண்டிக்கிட்டே இங்கே சேது வண்டியை வேகமாக ஓட்டிகிட்டே இருக்காங்க. வண்டியை எங்கேயாவது நிறுத்தி ஆகணுன்ற ஒரு பட்சத்தில் வண்டியை கொண்டு போய் நேராக மரத்துக்கிட்ட போத, இங்கே சீட் பெல்ட் போட்டதுனால பெருசாக எதுவும் அடிப்படலைனாலும் தமிழ்ச்செல்வி அந்த பயத்திலேயே வழி எடுக்கவும் செஞ்சிருது. வழி எடுத்தோடனே தமிழ்ச்செல்விகிட்ட என்ன பண்ணுறது ஏது பண்ணுறதுனே தெரியவில்ல. தமிழ் உனக்கு என்ன இல்லாத தமிழ் அப்படின்னு சொல்ல, எனக்கு ரொம்ப வலிக்குதுன்னு தமிழ் ரொம்ப அழுகவும் செய்கிறாங்க. பக்கத்தில் அங்கே எந்த ஆளும் இல்லை, ஏன்னா அது ரொம்ப தூரம் இருக்க ஒரு இடம் தான். பக்கத்தில் எந்த ஹாஸ்பிட்டலும் சரி எந்த வண்டியும் சரி எதுவுமே வர காணோம். தமிழ் வழியால் துடிக்கிறத பார்த்துட்டு இருக்க சேதுவுக்கு தாங்க முடியாத ஒரு அழுகை வருது. உடனே தமிழை வண்டிக்கு பின்னாடி இருக்க ஒரு சீட்டில் வந்துட்டு கூட்டிகிட்டு போய் படுக்க வைக்கிறாங்க. தமிழ் வேறு வழி இல்லை, இந்த இடத்துல யாரும் இல்லை, நானே உனக்கு பிரசவம் பார்க்குறேன்னு சொல்லி தமிழ்ச்செல்விக்கு அவரே பிரசவம் பார்க்க 2 குழந்தையையும் அவர் தூக்கி வச்சுக்கவும் செய்கிறாரு. 2 குழந்தைகளை அவர் கையில் வாங்குறது அவருக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தாலும் தமிழுக்கு எதுவும் ஆயிடக்கூடாதுன்ற ஒரு நினைப்பு ஒரு பக்கம் ஓடிட்டுருக்கு. ஃபோன் வேற ரீச் ஆகலை, என்ன பண்ணுறதுன்னு தெரியாத தவிச்சிட்டு இருக்கும்போது தான் ஒரு வண்டி அந்த பக்கமாக வரதை பார்க்குறாங்க. நீங்கள் எப்படியாச்சும் தமிழையும் குழந்தையும் ஹாஸ்பிட்டலில் கொண்டு சேர்க்கணும்னு நினச்சிங்க சேது அந்த வண்டி மூலமாக இங்கே ஆம்புலன்ஸ்க்கு ஃபோன் பண்ணி அதுக்கு பிறகு ஆம்புலன்ஸ் வரவழைச்சி அங்கேருந்து தமிழ்ச்செல்வியை கூட்டிகிட்டு ஆம்புலன்ஸ் மூலமாக ஹாஸ்பிட்டலுக்கு போய் அட்மிட் பண்ணவும் செய்கிறாங்க. அட்மிட் ஆனதுக்கு பிறகு தமிழுக்கு 2 பிள்ளைங்க, அதுவும் 2 பெண் பிள்ளைகள் பிறந்திருக்குன்னு தெரிஞ்சதும் ரொம்ப சந்தோஷப்படுறாங்க தமிழ்ச்செல்வி. அதுவும் முதல் முறையாக தன் குழந்தைங்களை கையில் வாங்கின அந்த
அந்த நிமிஷம் சந்தோஷப்பட்டு நின்றுட்டுருக்காங்க எங்கள் சேதுவும். இந்த விஷயம் இங்கே சேது வீட்டில் இருக்க எல்லாருக்கும் தெரிய போக அந்த தமிழ் தப்பிச்சிட்டாளா, குழந்தைங்க நல்லா இருக்கா அப்படின்ற மாதிரியான கேள்வி தான் இங்கே ஈஸ்வரிக்கு ரொம்ப கோபமாகவும் வருது. நேராக எல்லாருமே ஹாஸ்பிட்டல் கூடி வராங்க. தமிழ்ச்செல்வியை பார்க்குறாங்க, குழந்தைங்களை பார்க்குறாங்க. ஏண்டி இப்போயாவது உன் கோவத்தை தூக்கி போட்டுட்டு எங்களுக்காக நீ வரக்கூடாது அப்படின்னு சொல்ல தமிழ்ச்செல்வி யோசனையிலே படுத்திருக்காங்க. அப்போ தான் நம்ம யாரையும் கட்டாயப்படுத்த வேண்டாம், தமிழுக்கு என்னைக்கு என்ன மன்னிக்கணும்னு தோணுதோ அன்னைக்கு என் கூட வந்து சேர்ந்து வாழ்ந்தா போதும், அது வரைக்கும் அவள் விருப்பம் போல இருக்கட்டும்னு சொல்ல தமிழ் எதுவுமே பேசாமல் படுத்திருக்க செய்ய தன் குழந்தைங்களை கொஞ்சிட்டு சந்தோஷத்தோட அதை பார்த்துட்டே இருக்காங்க சேதுவும். ஊர் மக்கள் எல்லாரும் கூட இந்த விஷயத்தை நினப்பு வச்சுக்கலடி, ஆனால் நீ தான் இந்த விஷயத்தை நினப்பு வச்சுக்கிட்டு எல்லாரையும் காயப்படுத்திக்கிட்டு இருக்கன்னு அம்மாச்சி சொல்ல அப்போ தான் தமிழ்ச்செல்விக்கு அது உணரவும் செய்து, ஆமாம் இங்கே அம்மாச்சி சொல்கிறது சரிதானே, யாருக்கும் எந்த விதமான எண்ணமும் வராதப்போ நான் ஏன் அதை பற்றி இன்னும் யோசிக்கணும், அவரே தவற உணர்ந்து என்கிட்ட மன்னிப்பு கேட்டப்போ நான் ஏன் அவரை மன்னிக்கலன்னு ஏகப்பட்ட கேள்வி ஏகப்பட்ட கோவை எங்கள் தமிழ்ச்செல்விக்கு மேலேயே வரவும் செய்து தமிழும் குழந்தைங்களும் இங்கே தான் வீட்டுக்கு வந்துடுவாங்களோன்ற ஒரு பயம் ஈஸ்வரிக்குள்ளே இருக்க, ஈஸ்வரி இங்கே காருக்குள்ளே வந்துட்டு போனதுக்கு அடையாளமா அவங்களுடைய அந்த கையில் போட்டிருந்த ஒரு கைச்செயின் வந்துட்டு அதுக்குள்ளே சிக்கி அதுக்குள்ளே கீழே விழுந்திருக்கும். அதை பார்த்த பிறகு தான் தமிழுக்கே தெரியுது எல்லாமே இந்த ஈஸ்வரியோடைய வேலை தான் இருக்குன்னு. எதிரியே நம்ம தூரந்து பார்த்துக்கிறத விட பக்கத்துலேருந்து பார்த்துக்கிறது தானே சரியாக இருக்கும்னு நினச்சேங்க தமிழ்ச்செல்வி. நான் வீட்டுக்கு வரேன்னு சம்மதிச்சிட்றாங்க. ஈஸ்வரிக்கு பெரிய அதிர்ச்சியாக இருக்குது. என்ன இருந்தாலும் இவ வரமாட்டான்னு நினச்சா திரும்ப வீட்டுக்கு வரேன்னு சொல்கிறாளேன்னு ஈஸ்வரி பதறி போய் நிற்க, நான் திரும்ப அந்த வீட்டுக்கு வரத்தான் போகிறேன், சந்தோஷமாக இருக்கத்தான் போகிறேன்னு சொல்லும்போது தமிழ் சேது அதை விட சந்தோஷத்தோட உச்சத்தில் இருக்காங்க குழந்தைங்க. அதுக்கப்புறமா தமிழ் திரும்ப நம்ம வீட்டுக்கு வரப்போறாங்களே நினைச்சு சந்தோஷப்பட்டு இருக்க அதே வேளையில ஈஸ்வரி முகம் வாடி கிடக்க செய்து எல்லாருமே அப்போ நின்றுட்டு இருக்கும்போது என்ன உங்களுக்கும் சந்தோஷம் தானே ஈஸ்வரியை பார்த்து தலையாட்டு ஈஸ்வரிக்கு ஒன்றுமே புரியலை. இப்போ நாம் நினச்சதுக்கு மாறா எல்லாம் தலையெல்லாம் நடக்குதுன்னு ஈஸ்வரி நினச்சிட்டே இருக்காங்க. இங்கே தமிழ் சந்தோஷமாக இருக்கக்கூடாதுன்னு பார்த்தா அவள் மட்டும் சந்தோஷமாகவே இருக்காளே நினச்சிட்டு இருக்கும்போது காவியா தானம் மலர் எல்லாருக்கும் ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. திரும்ப அந்த வீட்டுக்கு நீங்கள் வரப்போகிறத நினைக்கிறப்போ சந்தோஷமாக இருக்குது தமிழ், திரும்ப வந்தால் தான் நானும் சந்தோஷமாக இருப்பேன்னு காவியாவும் சொல்கிறாங்க, மலரும் சொல்கிறாங்க. மொத்தத்தில் இங்கே தமிழ் திரும்பவும் சேது கூட ஒன்று சேர்ந்துட்டாங்க, குழந்தைங்க கூடவும்.